இந்த வீடியோவில் நம்ம சிஓஏவுக்கான ஒரு நியூ ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு 23/8/26 அதாவது சண்டே வந்து நமக்கு டெமோ கிளாஸ் இருக்குது. அந்த டெமோ கிளாஸோட டைம் வந்து நைட்டு 9 மணிங்க. இப்போ நமக்கு டெமோ கிளாஸ் வந்து டீச்மெண்ட் ஆப் மூலமாக நடக்கும். நீங்கள் சிஓஏ எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணாதான் டெமோ அட்டன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குனாலே நீங்கள் டெமோ கிளாஸ்க்கு வந்துருங்க. அங்கே நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். அதில் நீங்கள் கொஞ்சம் கிளியர் ஆகிக்கணும். ஏன்னா லாஸ்ட் ரிசல்ட் படி நமக்கு டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் அண்ட் சிஓஏ இதுல நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டு அதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இன்ன வரைக்குமே கூட அந்த விஷயத்த கேட்டுட்டு இருக்காங்க. அதே போல தமிழ் 99 தான் பண்ணணுமா இல்ல ஓல்டு டைப்ரைட்டிங்கும் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட்ஸ் ஏற்கனவே டைப்ரைட்டிங் முடிச்ச ஸ்டூடெண்ட்டும் இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருக்கோம். அதுக்கான கிளாரிஃபிகேஷனும் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அதே போல வந்து நமக்கு கிளாஸ் 26/8/2026 அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது புதன்கிழமை தொடங்குறோம். இப்ப பொதுவா அதிகமா கேட்கிற கேள்விகள் என்ன அப்படின்னா, சிஓஏ முடிச்சா டைப்ரைட்டிங் கூட வந்துருமா அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் கொஸ்டின்ஸ் கேட்கிறோம். அதுக்கு எஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் பதில். நம்ம அப்படி சொன்னாலும் மறுபடியும் நிறைய டவுட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நம்ம இதை பத்தி எல்லாம் வந்து டீட்டெயிலா பேசணும் அப்படிங்கிற போது நீங்க வந்து கேள்விகள் கேட்டாதான் அதுல இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கறத எங்களால இன்னும் கிளியரா வந்து சொல்ல முடியும். அதனால சிஓஏவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய எந்த ஸ்டூடெண்டா இருந்தாலுமே நீங்க கண்டிப்பா வந்து இந்த கிளாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண. உங்களுக்கு வந்து டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் தேவையே இல்லை சிஓஏ நீங்க பண்ணணும்னா. ஏன்னா ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டிருக்கிறவங்களுக்காக தான் சொல்றோம். அடுத்து வந்து தேர்விற்கு தயாராவதற்கு இதுவே போதுமான நாட்கள். கண்டிப்பா வந்து எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற டேஸே வந்து போதுமானது. நமக்கு எக்ஸாம் வந்து November 16 தான் வரப்போகுது சிஓஏ. அப்போ நமக்கு இப்போவே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 months to 3 months வரைக்குமே டைம் இருக்கு. நல்ல முறையில நம்ம இதுல ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே போல நம்ம ஏற்கனவே வந்து ஒரு டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் வந்து நீங்க டைரக்டா பண்ணலாம், சிஓஏ பண்ணீங்கன்னா டைரக்ட் டைப்ரைட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருப்போம். அதுல ஒரு சிலர் வந்து பார்த்தோம்னா நெகட்டிவா கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா அவங்க அப்டேட் ஆகல அப்படிங்கறதுதான் விஷயம். நீங்க அப்டேட் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஓகே, நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா அவங்க அப்டேட் ஆகிறது இல்லை. அப்ப நம்மளே அப்டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீங்க பண்றீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ல கிளியரான டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. இப்ப ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து நீங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்க இன்ஸ்டியூட்ல சொல்றதில்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறீங்க. அப்போ நம்ம சொல்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அதுலயும் டவுட்ஸ் வருது அப்படின்னா உங்க இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க கேட்டு கிளாரிபிகேஷன் ஆகிக்கோங்க. அதுதான் வந்து நல்லது. அதே போல இன்னும் ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு தான் ப்ராப்பரா தெரியும், நீங்க வந்து ஆன்லைன் உங்களுக்கு அது தெரியாது இது தெரியாது அப்படின்னு சொல்லி. எப்ப அப்படின்னா நமக்கு அந்த நெகட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதுலயுமே சொல்லியிருந்தாங்க. அடுத்தடுத்த வீடியோல ஒரு 2 வீடியோல சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நானுமே வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல 1.5 year ஒர்க் பண்ணிட்டு எல்லா கோர்சஸும் எடுத்தேன். ஷார்ட் அண்ட் கிளாஸஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் டைப்ரைட்டிங் பண்ணக்கூடிய பிளேஸ்ல டைப்ரைட்டிங்க்கு நம்ம ஸ்டாஃபா ஒர்க் பண்ணோம். டேலி எடுத்தோம், சிஓஏ எடுத்தோம். இந்த மாதிரி எல்லா கிளாஸஸும் எடுத்துட்டு அங்க வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் இங்க வந்து கிளாஸஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எதுவுமே தெரியாம வர்றதில்ல. அன்னையில இருந்து இப்போ வரைக்கும் நமக்கு டோர் சைட்ல கொடுக்கக்கூடிய எந்த இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் ஃபர்ஸ்டாவே நான் அப்டேட் ஆயிப்பேன். நான் கொடுக்குற தகவல் ராங்கா போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயத்தையும் நான் வந்து முழுசா ஆராய்ஞ்சுதான் ஒரு வீடியோவே நான் கொடுப்பேன். எடுத்ததுமே ஒரு வீடியோ கொடுத்துட மாட்டோம். நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ராங் ஆனதே கிடையாது. இப்ப நீங்க யாராவது வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்றவங்க அப்டேட் ஆகாம இருந்தா அப்டேட் ஆயிக்கோங்க. இப்ப இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எந்த வீடியோக்குள்ள வந்தது அப்படின்னா அதான் சிஓஏ நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூனியர் டைப்ரைட்டிங் கவர் ஆகிரும், டைரக்டா நீங்க அடுத்து சீனியர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க. அதுலயும் வந்திருந்தது. அதே போல டைரக்ட் சீனியர் தான்ங்கிறது இல்லை. நீங்க சிஓஏவுக்கு அப்ளிகேஷன் போட்டு நீங்க டைரக்ட் சீனியரே பண்ணலாம். நீங்க ஜூனியர் லெவல் தான் டைப் பண்ணிட்டு பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயமெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து நியூ அப்டேட். இப்ப நமக்கு நியூ அப்டேட் படி ஒரு எக்ஸாம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சது. அதுபடி நம்ம பேசிட்டு இருக்கோம். பழைய மெத்தட்லாம் நிறைய மெத்தட் எல்லாம் கடந்து வந்திருக்கோம். அதை பத்தியும் அப்பப்போ இருக்கிற அந்த அப்டேட்டுக்கு படி நம்ம ஸ்டூடெண்ட்டை சொல்லி கவர் பண்ணி தான் கொண்டு போயிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி யாராவது இருக்காங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அப்டேட்டடா இல்லாம போயிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த டெமோ கிளாஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா இதை பத்தி எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கிளியரா டவுட்ஸ் எல்லாமே வந்து புரிய வரும். அதுக்காக தான் இப்போ வந்து நீங்க இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணா கூட உங்களுக்கு இந்த எக்ஸாமை பாஸ் பண்றதுக்கு போதுமான நேரம் தான். அதே போல வந்து நீங்க டைப்ரைட்டிங் சிஓஏ பண்றீங்கன்னா டைப்ரைட்டிங் கம்பல்சரி பண்ணணும். அப்போ அந்த டைப்ரைட்டிங்கை ப்ராக்டிஸ் பண்றதுக்கான ஓன் வெப்சைட் எல்லாமே நம்மளதே இருக்கு. அந்த வெப்சைட்ல உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்து நீங்க அங்கேயுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்க ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு இம்ப்ரூவ் பண்றீங்க, எவ்வளவு வேகமா வந்து டைப்ரைட்டிங் பண்றீங்க, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்மளோட வெப்சைட்லயே வந்துடும். இதெல்லாமே நான் கிளாஸ்ல இருக்கும்போது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸோட கொண்டு போயிடுவேன்.
நீங்க அதை ஃபாலோ பண்ண மட்டும் போதுமானது தான். ஸோ இதை பத்தி இன்னும் பிரீஃபா நம்ம வந்து பேச போறோம். கோர்ஸ் மெட்டீரியல்ஸ், கிளாஸ் டீடைல்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி நீங்க கம்பல்சரி இந்த டெமோ கிளாஸை ஸ்கிப் பண்ணாம ஜாயின் பண்ணிருங்க. உங்களுக்கு டீச்மெண்ட்ல தான் கிளாஸ் இருக்கும். அந்த டீச்மெண்ட் கிளாஸோட லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பா நீங்க கிளாஸ் டைமுக்கு முன்னாடியே வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி என்ரோல்மெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணி உங்களுக்கு உள்ள டவுட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.